பேசுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் நம் அனைவருக்கும் தனித்தனியான முறையிலே வாழ்க்கை பயணம் என்று ஒன்று உண்டு. அந்த வாழ்க்கை பயணத்தில் மிக முக்கியமான பருவம், நம்மால் மறக்க முடியாத பருவம் என்று சொன்னால் அது பள்ளியில் பயில்கின்ற இந்த பருவம். அந்த பருவத்தில் நம்மை நெறிப்படுத்துபவர்கள், நம்மோடு உடன் பயணிப்பவர்கள், நமது இலக்கு எது, லட்சியம் எது என்று சொல்லி அந்தந்த மாணவரின் தனித்திறமை எது என்று கண்டறிந்து அதன் வழியே நம்மை வழி அனுப்பி வைப்பார்கள். தன்னலமற்ற ஜீவன்களாக திகழும் நமது ஆசிரியர் பெருமக்கள் நமது வாழ்க்கை பயணத்தில் வந்து செல்கின்றார்கள். அத்தகைய ஆசிரியர்களை ஏணிகளோடு ஒப்பிடுவதுண்டு. ஏணி எவ்வாறு நம்மை கீழே இருந்து மேலே எடுத்து செல்ல பயன்படுகிறதோ அதே போல நம் வாழ்க்கையின் மேன்மையான நிலை சென்றடைவதற்கு ஏணிமால் நிற்கும் நமது ஆசிரியர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். மேலும் ஒரு கரும் பாறையானது தம்மிடம் இருக்கும் பயனற்ற பாகங்களை தவிர்த்து ஒரு சிலையாக மாறும் பொழுது சிற்பி அதை கண்டு மகிழ்ச்சி அடைவார். அதுபோல ஒரு நல்ல மாணவரை உருவாக்கிய பிறகு மாணவர் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேள்விப்படும் பொழுது அவர் மன நிகழ்வையும் மகிழ்ச்சியும் அடைகிறார். என்னை பொறுத்தமட்டில் நாம் படிக்கின்ற பொழுது இருந்த ஆசிரியர் நிலை வேறு, இப்பொழுது உள்ள ஆசிரியர் நிலை வேறு. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர்களின் பணி ஒரு சவாலான பணியாக உள்ளது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் மாணவர்களின் பண்பு அவ்வாறு உள்ளது. ஹெச்எம் இல்லை. ஸோ ஹெச்எம் இல்லாதெல்லாம் ஆஃபீஸ் ஒன்றும் சார் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இவங்க அதிக நேரம் டைம் பண்ண முடியல சாரால். ஸோ கிளாஸு தியரி அது மட்டும், ப்ராக்டிக்கல் தியரி அவ்வளோதான், மற்றபடி அதிகமான இன்ட்ராக்ஷன் இல்லை. அது கெமிஸ்ட்ரி சார் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து அதிரடியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்போதுமே சார் வந்து டாபிக் சொல்லிட்டு கண்டென்ட் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து கொஸ்டின் கேட்குங்க. சார் தான் எனக்கு ஒரு 20 வருஷமாக சாரோட பேரே எனக்கு தெரியாது. வாட்ஸ்அப் குரூப்பில் என் நேம் ஆட் பண்ணிட்டு சார் என்ன, சாரோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் முருகவேல் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் அந்த 21 வருஷமாக எனக்கு பாட்னி சார் மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. அவர் நேம் கூட எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் டிகிரி முடித்து ஒரு நிறைய ஸ்டாஃபை கடந்திருக்கேன். பட் இருந்தாலும் சாரோட ஒரு டீச்சிங் மாதிரி நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு ஒரு ரோல் மாடல் அவர் தான். ஸோ அந்த வீட்டில் இன்னும் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சார் பாட்னி பொறுத்த வரைக்கும் நாங்கள் புக்லேயே படித்தது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ரிட்டன் நோட்ஸ் தான். சார் நோட்ஸ் டிக்ளேட் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் சைடில் நோட்ஸ் போகும். ஒரு டாபிக் கூட நாங்கள் 2 வருஷமே நாங்கள் எதுவும் புக்கு டச் பண்ணதே கிடையாது. கிளாஸ் எடுக்கும் போது எல்லாமே படித்த ஒரு ஃபீலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு இந்த 67 பேரும் ஒரு யூனிட்டியாக இருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு மூல காரணமே சார் தான். அடுத்து ஜுவாலஜி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சார் வந்து எந்த ஸ்டூடெண்ட் மேலேயும் கோவப்படவே மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் அன்பாலேயே சொல்லி திருத்தக்கூடிய ஒரு சார் வந்து ஜுவாலஜி சார் தான். எதுக்காகவும் என்ன பண்ணாலும் பசங்க மேலே அவருக்கு கோவமே வராது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக சொல்லி அந்த பசங்களை மோல்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மோல்ட் பண்ணுவார். உண்மையில் அந்த பொறுமை யாருக்குமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நானே சில நேரங்களில் ஒரு விஷயத்த ஒரு டைம் 2 டைம் சொல்லுவார். திரும்ப ரிப்பீட்டாக சொல்ல வச்சா அது ஹியூமன் நேச்சர், நமக்கு இரிட்டேட்டிங்காகவும் எரிச்சலாகும். உண்மையிலே சாரோட பொறுமை பசங்க வந்து புத்தருக்கு ஈக்குவலாக சொன்னாங்க. சார் வந்து புத்தர் மாதிரி பொறுமையாக இருக்கலாம். அதே தான், எதுக்காகவும் பசங்க மேலே கோவப்பட்டதில்லை. அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம்
பொறுமையாக சொல்லி அவங்கள ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் எல்லாரும் லக்கி. ஸோ அந்த 2 வருஷம் நாங்கள் அவங்களை கடந்து கல்வியோடு சேர்ந்து நல்ல ஒழுக்கத்தையும் நாங்கள் அவங்ககிட்ட கற்றுட்டோம். ஸோ அது என்னோட இன்னைக்கிட்ட மாணவ செல்வர்கள் உங்களுடைய ஆசிரியர்களின் கீழ்ப்பணிந்து ஆசிரியர்கள் உங்களுக்கு காட்டும் வழியை பின்பற்றி அவர்கள் சொல்வதை உள்வாங்கி நீங்கள் நிச்சயம் சென்றால் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தார்கள். உள்ளதற்கு நன்றி பாராட்டு கிடைக்கிறது. இவர்களும் ப்ரொஃபஸராக இருக்கிறார்கள். நதியா அவர்கள் நமது ஆசிரியர்களை பற்றியும் பள்ளி பயின்ற அனுபவத்தை பற்றியும் ஷார்ட்டா பேச போறாங்க. தெரியும் ஆசிரியர்களுக்கு வணக்கம். என்னுடன் பயின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வணக்கம். என் பெயர் நதியா. நான் D1 தான் படிச்சிருக்கேன். என்னுடைய ஆசிரியர்களை பற்றி சொல்லணும்னா கேஆர் சார் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். கேஆர் சார் ஆஃபீஸ்ல இருந்து அங்கே கிளம்பிட்டாலே எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது ஸ்டாஃபுக்கு கிளாஸுக்குள்ள வந்துட்டா கூட நம்ம என்னதான் அந்த ரெஸ்பான்ஸு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் தெரியல. எப்படி சொல்கிறது, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுங்க. டீச்சர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் அந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன், எந்த குழந்தைங்களுக்கும் இப்போ டீச்சர்ஸுக்கு மரியாதை கொடுக்கவே தெரியல. நம்ம என்னதான் கற்பிக்கிறோம் அப்படின்றது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கும்போது இதை பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள், டீச்சர்ஸுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி. அது மாத்திரம் கிடையாது, அப்புறம் கேஆர் சார் வருவார். எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஒன்றுமே புரியாது. ஆனால் சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்கும்போது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறது கூட கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நம்ம கேட்க முடியும், நம்ம கழுத உட்காரு அப்படின்வாரு. அது கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம லாரன்ஸ் ஐயாவை சொல்ல போனால் எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே லாரன்ஸ் ஐயாவை தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா சார் டீச்சிங் மட்டும் கிடையாது, மற்ற இந்த சோஷியல் ஒர்க் எல்லாமே சார் தான் பண்ணுவார். இன்னும் இந்த கேம்பஸ் ஸ்கூலில் இருக்கிற மரங்கள்லாம் சார் தான் நட்டு பசங்களை கூப்பிட்டு தண்ணி ஊற்ற சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, லாரன்ஸ் ஐயா வந்தாலே நம்ம கிரவுண்டில் ஒரு குப்பை கூட இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? ஓகேவா? தெரியல உங்களுக்கு இல்லையா? ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட கூப்பிட்டு டேய் இந்த குப்பையை எடு, இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழையா இருக்காரு, அவரை பற்றி சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தமிழையா பார்த்தீங்கன்னா கம்பைன் கிளாஸ் வைக்கும்போது நல்லா எங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. தமிழெல்லாம் எனக்கு அப்போ நல்லா புரியும். அது மட்டும் கிடையாது, ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐயா பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ், D1, D2, D3 3 கிளாஸ் கம்பைன் பண்ணி அவரோட ஸ்பீச்சு லாஸ்ட் வரைக்கும் நல்லா கேட்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் லாரன்ஸ் ஐயா இந்த இப்போ இருக்கிற மரங்கள்லாம் அப்போ நம்ம படிக்கும்போது அவர் உருவாக்குனது தான். NCC பசங்க அந்த பிள்ளைங்கள்லாம் வச்சு நிறைய வில்லேஜுங்கெல்லாம் க்ளீன் பண்ணுவார். நம்ம கிரவுண்டு முக்கியமாக பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்டாஃபுங்க எப்படி இருக்காங்க நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் ரொம்ப 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 பெஸ்டானவங்க. தேங்க்யூ. நன்றி தோழி நதி அவர்களே. அடுத்ததாக ஏவன் குரூப்பை சார்ந்த நானே ஒரு சில வார்த்தைகளை நமது ஆசிரியர்களை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. நேரம் கருதி சார், நான் ஏவன் குரூப் தான் படித்தேன். உங்ககிட்ட நீங்கள் பல பேரை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ 1000 பேரை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எங்களை நேம்லாம் கண்டிப்பாக தெரியாது, ஆனால் எங்களை உங்களுக்கு தெரியும். அதான் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தான் 12th 11th 12th நீங்கள் தான் இருப்பீங்க. அது மாதிரி இப்போ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா 11th 12th எங்களுக்கு டீச் பண்ண உங்களுடைய அந்த ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் பல பார்க்காம A to Z வரைக்கும் எந்த வரைக்கும் எனக்கு இருக்குவார். ஷார்ட்டாகவும் கரெக்டாகவும் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ் சார் எதுவுமே எடுத்து வர மாட்டாங்க. ஒரு சம்மர் போட்டு லாஸ்ட்டில் கொண்டாந்து சூப்பராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நல்ல ஒரு கைடன்ஸோட முடிப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாரதி சார் பார்த்தீங்கன்னா அவர் புக்கை பார்த்தெல்லாம் எதுவுமே இல்லை, தேரி அந்த நோட்ஸே கொடுத்துருவாரு. இந்த எக்ஸாமுக்கு இந்தந்த கொஸ்டின் தான் வரும், இப்படி தான் வரும்,
ஷார்ட்டாக நோட்ஸ் வந்து கரெக்டாக கிளியராக கொடுத்து எல்லாமே அந்த நோட்ஸ் படித்தாலே நமக்கு மோர் தென் ஒரு 90% மேலே மார்க் வாங்கிடலாம். அது மாதிரி ஒரு நோட்ஸாக இருக்கும் நமக்கு. வேறு நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சோழகி சாரும் அதே மாதிரி தான். ஸோ இப்படி பார்த்து பேசுங்க. எல்லா ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்களுடைய உழைப்பை கொடுத்து எங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து உழைப்பை கொடுத்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர அவர்களுடைய உழைப்பு என்பது மிக மிக முக்கியமான உழைப்பு. ஸோ நான் படித்தது வந்து படித்தேன் சார். ஆனால் நான் அடுத்து எம்சிஏ பண்ணேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் சிடிஎஸில் அசோசியேட் ஆர்கிடெக்டாக இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டு எல்லாம் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் படித்தது வேறு, இங்கே தமிழ் மீடியம் தான் படித்தோம். பட் நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடி செக்டரில் தான் இருக்கும். அங்கே போனாலும் உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலும் உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு 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 விரிவான ஒரு எடுத்துக்காட்டுதலும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் போயிட்டு எங்களால் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஒரு எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு ஒரு மார்க்கோ அல்லது ஒரு நல்ல ஒரு டாப் 5க்குள்ளே எங்களால் வர முடியாது. காரணம் உங்களுடைய ஒரு கண்டிப்பான முறையில் நீங்கள் வழிகாட்டினா அந்த வழிமுறைகள் தான் சார். அதுக்கு வந்து இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு நன்றி, மிக மிக ஒரு நன்றியை கடந்த ஒரு வணக்கத்தையும் மற்றும் ஒரு பாசமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். உங்களை வந்து நான் இனிமேட்டு வந்து உங்களுக்கு அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மாணவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இது எங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். இது ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேசுறது இருக்குது. ஏன்னா டைம் இல்லாததுனால பல நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் முடிச்சிடுறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப 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 தேங்க்யூ வெரி மச் சார். எக்கனாமிக்ஸ் படித்தா ஒன்றும் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே படிக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் நாங்களும் அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் தான் படிச்சுட்டு சென்னையில் காலேஜ் முடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெக்சரராக இருக்கேன் ஆர்ட்ஸ் காலேஜில். நாங்களும் ஆர்ட்ஸ்லேருந்து முன்னாடி வந்திருக்கோம். அதுக்காக சொல்கிறதுக்காக வந்தோம். தேங்க்யூ. எல்லா குரூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இது A1 A2 BC D1 D3 எல்லா குரூப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் தான் இருக்காங்க. இந்த பேட்ச் வந்து எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு நல்ல ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறையிலையும் காவல்துறையிலையும் கணினித்துறையிலையும் பொறியியல் துறை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமது நண்பர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முத்திரையை பதிச்சிருக்காங்க சார். அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் சார் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு எங்களுடைய நன்றி சார். இங்கு அமர்ந்திருக்கும் நமது குருக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை செலுத்துகிறேன். மற்றும் என்னுடன் பயின்ற மாணவ செல்வங்கள், என்னுடைய நண்பர்கள், தோழிகள், நண்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது நான் சி குரூப் தான் படித்தேன். சி குரூப் படிக்கும் பொழுது நிறைய இந்த விரல்களில் வந்து அடி வாங்கியிருக்கேன். முக்கியமாக சொல்ல போனால் சிறப்பு தமிழ் நம்மளுடைய ஐயா கிளாஸுக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஒன்று விடுவாங்க நம்மளுடைய மாணவர்கள். அந்த சவுண்டை கேட்டு அஞ்சாவது சிங்கமா நிற்பாங்க. எவ்வளோ நேரம் நீங்க கத்துறீங்களே, கத்துனா நான் நின்று பாடத்தை எடுத்துட்டு தானா போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்க முடியாத நீங்காத நினைவலைகள் தான் இந்த 2003 to 2005 உள்ள நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய நினைவலைகள் தான். ஸோ அதை என்றுமே என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய குரு வேணுகோபால் ஐயா ஹிஸ்டரி அவங்க எடுக்கிற கிளாஸ் அப்படியே நம்ம வந்து புக்கை எடுத்து படிக்க தேவையில்லை. அவர் கிளாஸ் எடுக்கிறத வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே நம்ம அந்த ஸ்டோரி கேட்டு நம்ம கிளாஸ் டெஸ்ட் எக்ஸாம் எல்லாமே எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. அதே போல இங்கிலீஷ் சாரும் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கம்பைனிங் கிளாஸுக்கு பி குரூப் கூட்டு போகலாம். ஒரே சவுண்ட் விடுவாங்க பாருங்க. அப்படியே பி குரூப்பும் சி குரூப்பும் மிங்கில் அவங்க ஒரு சவுண்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா சவுண்ட் விட்டது? ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபகங்கள்லாம் ரொம்ப அருமையான ஞாபகங்கள். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி குரூப் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அடிகள் வாங்கின விரல்கள் என்னவோ தெரியல. இன்னைக்கு வந்து நான் மாஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல பிஎட் காலேஜ்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஸோ அதுக்கு காரணமா இருந்த என்னுடைய குருக்கள், என்னுடைய ஆசான்கள் அனைவருக்கும் என் நன்றியை காணிக்கையாற்றுகிறேன். அதுக்கப்புறம் அறிவழகன் ஐயா நம்மளுடைய தமிழையா சிறப்பு தமிழ் எடுத்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான்
நான் ஓனா எழுதுனா ஒரு கவிதையை சொல்லலான்னு இருக்கேன். மண்ணும் மழை துளியும் டாபிக். என்னவள் நீயோ எங்கிருந்து வந்தாயோ, தென்றலாய் வந்தாய் தேரோடும் வீதியில் நின்றாய், புயலாய் வந்தாய் பூந்தோட்டத்தில் விழுந்தாய், மார்கழியில் வந்தாய் மாலை பொழுதில் விளையாடி சென்றாய், கண்ணிமிக்கும் நேரத்தில் வந்தாய் கடலோர கவிதையாய் நின்றாய், முத்து போல் விழுந்தாய் முல்லை மலரை போல் மலர்ந்தாய், என் மீது உன் முத்து துளிகள் விழுந்ததினால் நான் முழுவதும் முத்தில் நனைந்தேன். தென்மேற்கு பருவக்காற்றே என்னை தேடி நீ எப்போ வருவாயோ, மண் வாசம் வீசிக்கொண்டு நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக மீண்டும் இப்படியே சந்திப்போம் என்று நம்புகிறேன். ஐயா, உங்களுக்காக நன்றி. குட் ஈவினிங் டு ஆல். ஏப்பா ராமராஜன் உட்காருப்பா. குட் ஈவினிங் டு ஆல். உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸ் பிடிக்குமா? மேக்ஸ் பிடிக்குமா? போய் சொல்லாதீங்க. மேக்ஸ் பிடிக்குமா? பிடிக்காதானே? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காதுன்னு முதல்ல கை தூக்குங்க. நீங்கெல்லாம் பழனி சார் மேக்ஸ் நடத்தி படிக்கலாம் அர்த்தம். அப்ப நீங்க டியூபா இருக்கீங்க. ராமானுஜம் பாத்திருக்கீங்களா படத்துல? ராமானுஜம் பாத்திருக்கீங்களா படத்துல? ராமராஜ் தான் பாத்துக்கிறோம். ராமராஜ பாத்துல ராமராஜன் ஒழுங்கடா. ராமராஜன் ஒரு பிடிப்பு உள்ள வரும்போது எப்பா, ஏன்னா நாங்க தான் பிரச்சனை பண்ணுவோம். D2 D3 வருதுன்னா கம்பெனி கிளாஸ் வருவாரு. எப்பா நீங்க நாங்க பேசுவோம். என்ன ராமராஜன் ராமராஜன் சும்மா இருப்பா, ஏன்பா நாங்க பண்ற தப்பு ஏன் மாட்டிப்பா. நாங்க பார்த்த நேரில் பார்த்த ராமானுஜம் எங்களுடைய ரெஸ்பெக்டட் சார் மிஸ்டர் பழனி சார் தான். ஸோ நம்ம எல்லாருடைய சார்பா அவங்களுக்கு நம்ம வரவேற்று மரியாதை செய்ய ஒரு நண்பர்களை அழைக்கிறோம். தற்பொழுது நிசார் அகமது A1 மற்றும் A2 சார்பாக ஐயா பழனி சார் அவர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்வு. நான் முன்பு சொன்னது போலவே இன்று காலத்தை மட்டுமல்ல மனிதர்களையும் கணிக்க உதவியது அன்று இவர்கள் கனிவாக சொல்லிக் கொடுத்த கரும்பலகை கணக்கு. நன்றி. ஹலோ நண்பர்களே, இப்பொழுது கணித ஆசிரியர் நம்மோடு சிறப்புரையாற்றுவார். மரியாதைக்குரிய
இந்த விழாவினை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியின் ஆணி வீரர்களாக திகழ்ந்து தற்பொழுது ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களே, உதவி தலைமை ஆசிரியர் இங்கே என்னுடன் பணியாற்றி மிக சிறப்பான முறையிலே உங்களை எல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல நிலையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த ஆசிரியர் பெருமக்களே, அண்ணார் எல்எஸ்ஆர், அண்ணார் ஆர்எம்எஸ், அண்ணார் கேஆர், அண்ணார் டிஎம், அண்ணார் பிஎம் மற்றும் ஏஎல்ஐ அண்ணார் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், காலையிலே வந்து சென்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தவிர்க்க முடியாத காரணத்தினால் காலையிலே நான் வர இயலவில்லை. ஒரு 8 மாணவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை அழைத்து இந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், எங்களை எல்லாம் நீங்கள் கௌரவிக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று அருமையாக அழைத்து சென்றார்கள். அன்றைய தினம் இந்த நிகழ்வு நடக்கவில்லை. நீங்கள் வந்து சென்றதுக்கு பின்னால் என்னுடைய உறவினர், முக்கியமான உறவினர் தவறினால் என்னால் இன்றைய காலை வர முடியாத ஒரு சூழ்நிலை. 2-3 விழாக்களை முடித்துக் கொண்டு எப்படியாவது வந்து விட வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டு வந்துவிட்டேன். மாணவர்கள் தான் என்று நான் கூறுகின்றேன். நீங்கள் எல்லாம் இப்பெல்லாம் குடும்பஸ்தர்கள். கிட்டத்தட்ட 2001 இருந்து 2005 வரை இந்த பள்ளியிலே முதுகலை கணிதாசிரியராக பணியாற்றி என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன். என்னை விட மிக சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். இருப்பினும் என்னால் இயன்றதை மாணவர்களுடைய மனதில் இருக்கும்படி நல்ல பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாது அவருடைய வாழ்க்கையிலே கலந்து இடம் எடுத்திருக்கிறேன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அதாவது ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு செடி வளர்க்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறிய பையன் நானும் அந்த செடியை வளர்க்கின்றேன் வளர்க்கின்றார். அவர் சரியாக தண்ணீர் ஊற்றவில்லை, உரம் வைக்கவில்லை. ஆனால் இதை விட மிக சிறப்பாக ஒரு செடியை வளர்க்க வேண்டும் என்று அந்த சிறிய பையன் வளர்த்துக்கிட்டே இருக்கான். இது கஷ்டப்பட்டு செடி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அவன் கொடுத்த உரம், அவன் பாய்ச்சிய நீர்ல அந்த செடி பூத்து குலுங்குகிறது, அருமையாக வளர்கிறது, ஜொலிக்கிறது. திடீரென்று ஒரு நாள் கடுமையாக ஒரு புயல், மிக கோரமான ஒரு புயல். அந்த புயலிலே அந்த பூத்து குலுங்கிய செடி கீழே கவிழ்ந்து விட்டது. ஆனால் அரைகுறையாக தண்ணீர் ஊற்றி, அரைகுறையாக உரமிட்டு வளர்ந்த அந்த செடியானது அந்த புயலுடைய தாக்கத்தை தாங்கி நின்று மிக சிறப்பாக அப்படியே நின்றிருக்கின்றது. அதை போலதான் நமது அரசு பள்ளி மாணவர்கள் அந்த உரம் நன்றாக வளர்ந்த அந்த செடியானது அது ஒரு தனியார் பள்ளி மாணவர்களே எந்த சூழ்நிலையும் தாங்கக்கூடிய ஒரு பக்குவமான சூழலை இந்த மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் தான் பெறுவார்கள். கண்டிப்பாக ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை ஒரு தனியார் பள்ளியிலே ஒரு பயின்ற மாணவன் கண்டிப்பாக எதிர்கொள்ள இயலாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களாகி நீங்கள் வாழ்க்கையிலே நல்ல நிலைக்கு வர வேண்டும். உங்களோடு நாங்கள் என்றும் நிறைந்து நிற்போம். அதனால நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும், மீண்டும் வாழ்க்கையிலே ஜொலிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 40 வயதை கூட தாண்டாத நிலையில் தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நான் இந்த பள்ளியில் ஒரு 4 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது இங்கே தலைமை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு. நான் முதுகலை ஆசிரியராக பணியாற்றிய பொழுது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த ஓராண்டில் எல்லாம் முடிந்தது. தலைமை ஆசிரியராக இந்த பள்ளிக்கு செய்து ஒரு மாணவன் அந்த அரசு மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவம் சென்றான். அது மிக பெருமையாக இருந்தது. அமைச்சர் கையால் கல்ராயன் மலையிலே அதற்காக ஒரு விருதும் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த மாணவன் பயின்றான். அதற்கு தலைமை ஆசிரியராக நான் என்னால் முடிந்த
என்னுடைய சக ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு, நான் மட்டுமல்ல, என்னுடைய சக ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு அந்த மாணவனுக்கு முடிவுறுதி செய்து கூடுதலாக தேர்வுகளை வைத்து அந்த மாணவனை அளித்தோம். அது மட்டுமல்லாது அனைத்து மாணவர்களும் நல்ல நிலையில் வர வேண்டும் என்று நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த மாணவர்களை பண்படுத்தி செய்தோம். அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களை கொண்ட இந்த விக்கிரவாண்டி மண்ணிலே நீங்கள் எல்லாம் பயின்று ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல நிலையை மேலும் மேலும் அடைய வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையிலே நீங்கள் எல்லாம் வளர்க்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தா, சில குழந்தைங்கள்லாம் யாரையா பார்க்கும்போது, இன்னைக்கு கூட நான் விசேஷத்துல என்னுடைய உறவினர் பிள்ளைங்கிட்ட பெரிய லெவல்ல இருக்காங்க சொன்னேன், பார்க்கும்போது அப்படி தலையாடுறான். ஆனா அரசு பள்ளி போனோம் பார்த்தீங்கன்னா அப்படி 2 கையும் எடுத்து அப்படி முழுவா நல்ல பண்பாடோடு நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று அவரெல்லாம் கூறினால் கூட சரி. அதை என்னுடைய 2 மகன்களில் கூட ஒரு மகன் கூட, ஒருவன் நன்றாக எல்லோரிடம் பழகக்கூடியவன், ஒருவன் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பான். அது பேரண்ட்ஸும் காரணம். படி படி படி, நல்லா படி, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனை எங்கேயும் சொந்தக்காரன் வீட்டுக்கு தான் அனுப்புறதில்லை, எங்கேயும் வெளியில் அனுப்புறதில்லை, கஷ்ட நஷ்டம் சொல்றதில்லை. அவனை நம்ம எப்படி கஷ்டப்படுறோங்கிறதெல்லாம் நீங்கள்லாம் சொல்லி அந்த குழந்தைங்களை வளர்க்கணும், வெளியில் அனுப்பணும். ஃப்ரீடமா அலோவ் ஃப்ரீலி டு ஆக்ட் இன் எனி இன்சிடென்ட். வெளியில் அனுப்பிச்சு அவனுடைய அந்த கஷ்டங்கள்லாம் சொல்லி அந்த குழந்தைங்களை நல்ல முறையில் வளர்த்து, நீங்களும் மேலும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 40-50 ஆண்டுகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளையும் நீங்க வந்து நல்ல நிலைக்கு வளர்க்கணும். நீங்களும் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வரணும். எல்லோருக்கும் இயன்றதை செய்யுங்கள். முடியாத மாணவர்களுக்கு, இயலாத மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்து நான் இடம் சாருகிறேன். இயலாத மாணவர்களுக்கு ஒரு அமைப்பை உங்களுக்குள்ளாக உருவாக்கி ஆசிரியரை கௌரவிப்பது மட்டுமல்லாமல் ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி அந்த இல்லாத மாணவர்களுக்கு பாத்திரமிருந்து பிச்சை எடு என்று கூறுவார்கள். இன்னொன்று நான் சொல்லக்கூடாது, பாத்திரமிருந்து பிச்சை எடு. அது மாதிரி இயலாத மாணவர்களுக்கு உங்களுக்குள் ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு தொகையை வசூலித்து அந்த மாணவர்களுக்கு செய்யுங்கள். அப்பொழுது முடிந்தால் எங்களை கூட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களாலானதையும் செய்கிறோம். நீங்கள் அந்த குழந்தைகளை நல்ல ஒரு நிலைக்கு வளர்க்க வேண்டும். ஒரு விழா நடத்துவது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுடைய பேர் இருக்கணும். நீங்க இந்த இயலாத மாணவர்களுக்கு ஒரு அமைப்பை தொடங்கி அவருடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு ஏதேனும் ஒரு பணியை நீங்கள் இட்டு செல்ல வேண்டும். உங்களுடைய முன்னாள் மாணவர்களுடைய பணியானது தொடர வேண்டும். உங்களுடைய பணி சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பு நிகழ்ச்சிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு, எனது மாணவ செல்வங்களுக்கு மனதார வணங்கி நன்றி தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நமது கணித ஆசிரியர் கனிவாக பாடம் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நமக்கு இது இந்த நிலைக்கு பிறகும் நம்ம எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஒரு சிறந்த ஒரு அறிவுரையும் ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கி சென்றுள்ளார். அவர்களுக்கு நம் மாணவர்கள் அனைவரும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போது நமது ஆசிரியர்கள் கைகளினால் நாம் நினைவு கேடயம் பெற உள்ளோம். எனவே குரூப் பரிசெல்லாம் இல்லை, எல்லாம் நமது தோழிகள் அனைவரும் ஒன்றையெல்லாம் வந்து நம்ம வாங்கி கொண்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். ஓகே, எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வாங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் இருக்கும், கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஸோ நாட் ஒன்லி குரூப் வைஸ், எல்லோரும் வாங்க. ஓகேங்களா, எல்லோரும் குரூப் வைஸ் இல்லாமல் குயிக்காக கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டாக வாங்க. யாரும் வந்து அழைக்க மாட்டார்கள் நண்பர்களே, கொஞ்சம் குயிக்காக அப்படியே வாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு நமது ஆசிரியர்களுடைய அனுபவத்தை பற்றி உடனே என் பக்கத்தில் இருந்தவங்க கேட்டா, எப்பவும் ஃபர்ஸ்ட் நாள் ஹாஃப் டே விடுவாங்க, இன்னைக்கு நமக்கு ஹாஃப் டேவா அப்படின்னா நான் கேட்டேன், அதுக்கு அவசரம் ஹாஃப் டே இல்லை, இனிமே தான் நமக்கு ஆஃபர் டே இருக்குன்னு. காதலித்து பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தெரியுன்னு கவிஞர் வைரமுத்து சொன்னாரு. D1 வைரமூர்த்தி இல்ல, சரிங்களா? கவிஞர் வைரமுத்து சொன்னாரு. நானும் காதலிக்கலாம் நினைச்சேன். அப்பதான் லாரன்ஸ் ஐயா சொன்னாரு, செல்லமா அழைப்பாரு, படவா காதலித்து பார், பிராக்டிகல் மார்க் 0வா தெரியல. அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கலுங்க. காதலிக்கிற அடுத்த வாரம் சனிக்கிழமை 14ஆம் தேதி கூட என்னன்னு தெரியாது. எங்க கிளாஸுக்கு ஒருத்தர் வந்தாரு,
உன் பேர் என்னன்னு கேட்டாரு. என்னடா இது ஃபர்ஸ்ட் வீக்கே நம்மள திடீர்னு டெரரா கேக்குறாரு, ஏதாவது குற்றம் பண்ணிட்டோமா, டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டோமா அப்படின்னு பதறி போயிட்டோம். எல்லா பேரையும் கேட்டுட்டு லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி தமிழ் புக்கேடு தமிழ் தாய் வாழ்த்து பாடம் நடத்தணும்னு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மீசக்கார ஐயா தமிழ் ஐயா தான். பாம்பை பார்த்தா படியே நடுங்கும், ஆனா அந்த படம் நடுங்கிற படைய நாங்க இது வரைக்கும் பார்க்கல, பாம்பையும் பார்க்கல. ஆனா D1 பார்த்தா, D1 KR ஐயாவை பார்த்தா நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு படை நடுங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனித தன்மை உள்ள ஒரு மனிதர். அடுத்தது இவர் பக்குவமா பேசுவாரு. அவர் கண் பார்வையில வகுப்பு அமைதியா வச்சிருப்பாரு. ஏதாவது கண் பார்வை வித்து கத்துட்டு வந்துட்டு இருப்பாரோ அப்படின்னு நினைச்சோம். அவர் வேற யாரும் இல்லைங்க, அவரு தான் பாட்னி சார். பி குரூப்புக்கும் டி குரூப்புக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். என்னன்னு கேக்குறீங்களா, சொல்லுங்களா? பி குரூப்புக்கு நடுவுல ஏ குரூப் இருக்கும், D1க்கு நடுவுல ஏ குரூப் இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல கம்பெனி எதுவும் சொல்லாது. நன்றி. நண்பர்கள் அனைவரும் நினைவு பரிசை வாங்கிய பிறகு தயவு செய்து மேடையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசு வழங்கும் நிகழ்வு முடிந்தவுடன் ஒரு அரை மணி நேரம், ஒரு ½ hour ஜென்ரலா பேச வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்க வந்து பேசலாம். ஆஃப்டர் தி செஷன் யாராவது பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கேடையும் பெற்றுவிட்ட பிறகு, நினைவு பரிசை பெற்றுவிட்ட பிறகு நீங்க யாராவது பேசலாம் நினைச்சுன்னா வந்து பேசலாம். 1 or 2 members. நான் 20 years அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் யாருக்கும் கிடைக்காது. ஸோ இது இனிமேட்டு இது மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்றதுன்றது தெரியல. அதனால இந்த மேடை யூஸ் பண்ணி ஒரு ½ hour வந்து நீங்க பேசிக்கலாம். ஆஃப்டர் தி செஷன் யூ கேன் ஸ்பீக் எனிதிங். ஓகே, ஹலோ, அத்துணை மாணவ மாணவிகளும் விழா மேடைக்கு வருமாறு நினைவு பரிசு பெற்று செல்லுமாறு அன்புடன். அடுத்து டி குழுவை சார்ந்த பெண்கள் வாங்க, ஃபாலோ பண்ணி வாங்கம்மா. நன்றியும் அப்படியே வந்துட்டே இருக்கேன். நினைவுக்கு எடுத்து பெற்றுக்கோங்க. கூடுதல் தகவல்னா நண்பர்களே, இந்த நினைவு பரிசு என்பது நாம மட்டும் இதை பண்ணி கொடுக்கல. இதுல வந்து 2-3 வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அன்பிழப்பு, நம்மளுடைய முக்கியமா வந்து மரக்கன்றுகள் வந்து சி குரூப் சார்ந்து நம்மளுடைய துரைப்பாண்டி அவர்கள் வந்து அனைத்து நண்பர்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு மரக்கன்றுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எண்ணிக்கையில் வந்து இறக்கியிருக்காரு. அது இல்லாம இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வந்து நம்ம பி குரூப்பை சார்ந்த சசிகலா என்பவர் அதை வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம D1ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கீச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தமிழரசி இந்த மாதிரி எல்லாமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஞாபகங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த விழாவோட ஞாபகங்கள் எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சதை நம்ம நண்பர்கள் சார்பாக, நம்ம இந்த விழா ஏற்பாடு சார்பாக நிறைய கொடுத்துருக்காங்க. மதிப்புக்குரிய அண்ணன் முத்துராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மதிப்புக்குரிய துரைப்பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க, அவங்க சேர்ந்து நீங்களும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம கொடுக்கணும். வாங்க பிரபு, வாங்க 3 பேர் வாங்க, அப்புறமே 3 பேர் வாங்க. சரியா? 3 பேருக்கு தேர்ந்தெடுத்து வாங்கப்பா. மணி
உங்க குரூப்ல அப்படியே ஒரு 3 பேர் எடுத்துருங்க. ஹலோ ஹலோ ப்ரைஸ் வாங்கணுங்களா? அப்படியே உட்காரலாம், கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம். 4 பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்து சென்னையிலேருந்து அவங்க ஊருக்கு போகணும். ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். கீர்த்தி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படி குரூப்பில் 4 மாணவர்கள் வந்து வெளியே போகிறாங்க சென்னையில். நண்பர்கள் மெதுவாக மேடையில் இருந்து ஏறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாரும் பிடிச்சி கொஞ்சம் போஸ்ட் பண்ணலாம் யாராதுங்க, ஏன்னா கொஞ்சம் அது ராடு கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழு அமைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், நிறைய உழைப்புகள் ஆகட்டும், நிறைய அவங்களுடைய பங்களிப்பு வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு வடிவங்களில் கொடுத்திருக்கிறாங்கன்றதை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா பார்க்கிறோம். நமது இந்த விழா எவ்வாறு நடைபெற்றது, ஸ்டார்டிங் ஆன்வர்ட்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம், குரூப் வைஸாக அதை எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லாம் போட்டு நம்ம நம்பர்களை எப்படி நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி குரூப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுன்றதை நண்பர்களே, கண்டிப்பா இந்த நினைவு கேடையை வழங்கினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, இந்த நிகழ்ச்சியில வந்து வரணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு வந்தது, எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, அது இல்லாம எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, மாணவர்கள் எப்படி இதுக்கெல்லாம் வந்து உறுதுணையா இருந்தாங்க, A to Z, அதாவது சாப்பாடு ஆகட்டும் எல்லாத்துக்குமே எப்படியெல்லாம் வந்து மெனக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படின்றத வந்து பகிர்ந்து அடுத்து நம்மளுடைய மாணவர்களுடைய நிகழ்ச்சி இருக்கும்.
கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து அனைத்து குரூப்பும் சார்ந்த மாணவ மாணவிகள் குரூப் போட்டோ எடுக்கப்படும். சரிங்களா? கண்டிப்பா போயிடாதீங்க, மிஸ் ஆயிடாதீங்க. எல்லாருமே ஒன்னா கொடுங்க, ஒன்னாவே இருங்க. கடைசி ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம். கொஞ்சம் ஒரு ½ hour வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அங்கே ஆர்கனைஸ் ஆகிருக்கோம். யாரும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருந்தாங்க போகலாம், போக முடியாத எல்லாம் இருக்கலாம்ன்ற நண்பர்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு ½ hour, ஜஸ்ட் ஒரு ½ hour. நீங்கள் ஏதாவது பேசணும்னாலும் பேசலாம், ஜஸ்ட் ஒரு ½ hour நமக்காக. ஃப்ரெண்ட்ஸ், எந்த குரூப்ல இருந்தாலும் வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் கூட இணைந்து இந்த நினைவு கிடைத்தை வழங்கலாம். கண்டிப்பா இதை வந்து தனியா யாரையும் கூப்பிடல, எல்லாருமே வாங்க ப்ளீஸ், எல்லாருமே கலந்துக்குங்க. ரவி ரவிச்சந்திரன் A2 டே அன்பரசன் அந்தாண்ட இவன் மணிகண்டன் சார் டீச்சர் வாங்க சார், காமராஜன் வாங்க, ரெண்டு பேர் நின்று அப்படியே கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம நண்பர்கள் யாராவது வந்து புகைப்படம் எடுக்க விரும்பும் நண்பர்கள் கொஞ்சம் மேடைக்கு வரலாம். யார் வேணாலும் வரலாம். யாருக்கும் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் வரலாம் மேலே. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் மேலே வரலாம். ஒரு யாருமே வந்து குறிப்பிட்டு எல்லாம் சொல்லல, யாரு வேணாலும் வந்து கொடுக்கலாம். சரிங்களா?
ராமராஜன் பா, இந்த குழுக்கு அக்கௌண்டன்ட் பாக்குது காணால. நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது யாரும் வெயிட் பண்ணி விசிட்டாக வெயிட் பண்ண தேவையில்லை. யார் வேணாலும் மேலைக்கு வரலாம். மாணவிகள் கூட மேலைக்கு வரலாம். ஏய் சி குரூப் ஃப்ரெண்ட்ஸ், டேய் சி குரூப் வாங்க, லைனா வாங்க. சி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா, ப்ளீஸ் வாங்க. எல்லா குரூப்பும் ஏறிட்டாங்கடா, அதனால தான் சி குரூப் தான் காணடா, அதனால கேட்டேன். நமது குழுவினுடைய அக்கௌண்டன்ட் திரு ராமு என்கிற ராமராஜன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு ஆலினா நிசார் அகமது அவர்களையும் மேலைக்கு அழைக்கிறேன். வந்து கொடுத்தாங்க பசங்களுக்கு. வாடா நிசார் from A1. ஜான்சன் அவர்கள் எல்லாரும் வரலாம். Please come here everyone. நண்பர்களே யார் வேணாலும் வரலாம். ஏய் சார் இருக்காங்கடா, குறுக்கல போவாதீங்கடா, லைன்லயே போங்கடா. குறுக்கடியில் போவாதீங்கடா. ஏய் சஜய் கேமரா வச்சுடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க, யாரெல்லாம் வாங்கலையோ கேடையும் எல்லாரும் வாங்க ப்ளீஸ், எல்லாரும் வாங்க. ஜாகிர் வாங்க ஜாகிர். அடுத்தது நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் தமிழாசிரியர் இணைந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க கேப் நிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம மொத்தமா சேர்ந்து குழு புகைப்படம் குரூப் ஒரே கூட எடுத்துக்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. வரடா ஒரு நிமிஷம் இருக்கா. இது வந்து டி குரூப் மட்டும் தனியா இப்படி போட்டோ எடுத்தா மற்ற குரூப்லாம் நாங்க என்ன பண்றது? பாரதி சார் என்பது எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நிறைய போதனைகள் சொல்லிக் கொடுத்திருக்காரு. எப்பொழுதுமே நமது தாவரவியல் சாரை தாகம் தீர்க்க கற்றுக் கொடுத்த நமது தாவரவியல் சாரை நீங்களே சொந்தம் கொண்டாட எப்படி அனுபவிப்பது எனக்கு தெரியல. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் பி குரூப் பாரதி சாரை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்கப்பா. பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டீங்களா? ப்ளீஸ் வாங்காதவங்க வாங்க ப்ளீஸ். வச்சு ஜாகிர் வந்தாங்க.
சூப்பரா டேய், நல்லா வச்சு செய்றீங்களா? விருப்ப தனியா இருக்கு உங்களுக்கு, அதே கலந்துக்குது. அப்படியே மாறிச்சா? எப்ப இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாத்தீங்களா, மாற வச்சிட்டீங்களா? கமெண்ட் கிளாஸ், ஆமாடா கமெண்ட் கிளாஸ்ல அப்படியே பி குரூப் அப்படியே இடம் மாறிட்டு சாரை மட்டும் அங்கேயே உட்கார வச்சுட்டு A1க்கு A2க்கு எல்லாத்தையும் வாய்ப்பு கொடுங்கப்பா. A1 கொஞ்சம் அப்படியே ஃபார்ம் ஆயிடுங்கப்பா. A1 ஃபார்ம் ஆயிடுங்க ப்ளீஸ். எடுத்த உடனே அடுத்து A1 செஷன் பெரிய செஷன் இருக்குது, 4 செஷன் இருக்குது. அதனால எங்களுக்கெல்லாம் இறைவன், ஏனெனில் எழுத்து இறைவன் ஆவான். எங்களுக்கெல்லாம் இறைவன். ஸ்ரீராம் காமரா கொஞ்சம் இடம் காலி பண்ணி கொடுங்கப்பா ப்ளீஸ். நாங்களே எடுக்கணும்பா, கொஞ்சோண்டு இடம் காலி பண்ணி கொடுங்கப்பா. வாடகைக்கு போதுப்பா, வாங்கப்பா சார். அப்படியே உட்காருங்க. A1 A2 எல்லாமே அப்படியே கலந்துருங்க ப்ளீஸ். போட்டோ எடுத்துட்டு ப்ளீஸ் எல்லாருமே பின்னாடி உட்காருங்கப்பா. பி குரூப் இன்னும் ஒரு 1/2 hour தான் செஷன் முடிச்சிடும். பி குரூப் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உட்காருங்க, அனுப்புள்ளே உட்காருங்க, வெளியில போகாதீங்க, கலையாதீங்க ப்ளீஸ். வாங்க பி குரூப் மாணவர்கள் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. நம்ம தனியாக ஒரு குரூப் பண்ணணும். பி குரூப் மாணவர்கள் யாரும் போக தேவையில்ல, அப்படியே உட்காருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பி குரூப் மாணவர்கள் யாரும் போக தேவையில்ல. எழுத்தறிந்தவன் இறைவன் ஆகும். எங்களுக்கெல்லாம் இறைவன் தாவரியல் மாணவர்களுக்கு கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் ஐயா முருகேசன் ஐயா வாழ்த்துக்கள். நமது மேக்ஸ் சார், பாட்னி சார் அண்ட் பிசிக்ஸ் சார் அனைவரையும் நன்றாக அமர்மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கப்பா A1 எடுத்துட்டாங்களா? A1 தனியா A2 தனியா எடுத்துங்கப்பா. A1
சீக்கிரம் மாணவர்கள் அப்படியே கொஞ்சம் அமருங்க. ஏவன் சபரியால் இருக்கு சைடாக இருக்கு. யாரெல்லாம் குரூப்பாக எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் யாரும் வந்து அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லாதீங்க. யார் வேணாலும் தனியான ஒரு குரூப் புகைப்படம் எடுத்துக்கலாம். கேமராமேன் எங்கப்பா ப்ளீஸ் D2 எடுங்கப்பா. D2 நின்றாங்க பாரு, ரெடியா இருக்கு, வாங்க D2 எடுங்க. அதை விட அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க. சார் பிசிக்ஸ் சாரை கூப்பிடுறாங்க. A1 எடுத்து பிசிக்ஸ் சாரை வந்து அன்போட கூப்பிடுறாங்க. கேமராமேன் ப்ளீஸ் சீக்கிரமா எடுத்துட்டு ஸ்டேஜ்ல மொமெண்டோ கொடுத்துட்டு எடுங்க. இது முடிச்சிட்டே எல்லாருமே அரங்குல ஒரு கண்டிப்பா ஒரு 20 மினிட்ஸ் இருங்க. எல்லாருமே உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்குங்க. அதுக்கான ஒரு செஷன் இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. கேமரா ப்ளீஸ் ஏ குரூப் மட்டும் இருங்க ப்ளீஸ். கேமரா A2க்கு தனியா இருக்கு. ப்ளீஸ் A1 யாரா மிஸ் ஆயிட போறீங்க. இங்க வந்து அவங்களுடைய குழு புகைப்படம் எடுக்கிறோம். கண்டிப்பா வாங்க. கேமராமேன் தோர்க்கறா நண்பர்களே, தனித்தனியாக யாரையும் கூப்பிடல. A1 அப்படின்னாக்கா எல்லாருமே வந்துடணும், A2னாக்கா எல்லாருமே வந்துடணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. தயவுசெய்து யாரும் இதை ஸ்பெசிஃபிக்கா கூப்பிட்டு தனித்தனியா பேரெல்லாம் கூப்பிட முடியாது. ப்ளீஸ் எல்லாருமே கலந்துக்குங்க, யாரும் மிஸ் ஆயிடாதீங்க. இது நல்ல ஒரு மொமெண்ட். A1 attention. என்ன போலீஸ் எல்லாம் A1 ல பசங்க. அச்சா D1 எடுத்துப்பா, எடுத்துட்டு அப்படியே சீக்கிரம் போங்கப்பா. A2 எடுங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு யாரா மேல ஸ்டேஜ் பா சீக்கிரம் போங்கப்பா. எடுத்துட்டீங்களா D1? பாருங்க எல்லாரும் பாப்பா சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போப்பா ப்ளீஸ். சீக்கிரம் போப்பா. சி குரூப் எல்லாரும் யாரா மிஸ் ஆயிட்டீங்களாப்பா? சி குரூப் ஒரு ஸ்டெப் பண்ணி போறாங்க. நான் எழுத மாட்டேன்.
ஒரு 10-15 எண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க நீங்க மூடி வாங்க அங்க பாருண்ணா வருஷம் எப்படி பாருண்ணா வரல ஆள் வரல தம்பி கூப்பிட்டோம் இது கை எடுக்காத டான் கொஞ்சம் கவர் ஆகல பாருங்க டான் 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 நமது A1 மாணவர்கள் நமது A1 நண்பர்கள் மேடையில் ஏறி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று சில பேர் கூறினார்கள். சி குரூப் எடுத்த உடனே A1 வந்து மேலே வரலாம், இல்லை எல்லாரும் கூட மேலே வரலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் போயிட்டு வாங்க. சாருக்கு கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, போயிட்டு வாங்க. A1 ஸ்டேஜில் எடுக்க போகிறாங்கப்பா. A1 வாங்கப்பா. A1 வாங்கப்பா ஸ்டேஜில் கப்பு கூட எடுத்துப்போ. ஏய் எடுத்துப்போ. A1 வாப்பா, சீக்கிரம் வாப்பா. பா. மச்சி எல்லாம் வாடா டேய் ஏட்டோ டேய் ஏட்டு நண்பர்கள் மிஸ் ஆயிடுச்சு. பாப்பா பாப்பாவோட வந்து போட்டோ எடுக்கிறாங்க. பாப்பா எங்கன்னு தெரியல. பாப்பா எங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி வாமா. பாப்பா போன் எடுத்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வாமா.